Hi students. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா physicsல unit 3 அதுல thermal physicsல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா numerical problem பார்க்க போறோம். அதாவது book bagல exercise இருக்குமையா அந்த exercise problem ல number 1 இப்ப பார்க்க போறோம். First problem பாருங்க. Find the temperature of the copper rod whose area changes from 10 meters square to 11 meters square. So due to the heating, full stop. The copper rod is initially kept at 90 Kelvin. Coefficient of superficial expansion is 0.00021 per Kelvin. The question எல்லாம் ரீட் பண்ணாலே உங்க ஆன்சர் தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே superficial expansion அப்படி நம்ம படிச்சிருக்கோம். அப்படினா என்னது? aerial expansion. So aerial expansion என்ன அப்படினா so ஒரிஜினல் ஏரியால இருந்து எவ்வளவு ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு due to the heating. இதான் aerial expansion. So ஒரிஜினல் ஏரியாவை நம்ம A0 னு சொல்லலாம். அந்த சேஞ்ச் இன் ஏரியாவை del A னு சொல்லலாம். இது யாரை ப்ரொபோர்ஷனல் பண்ணிருக்கு அப்படினா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சேஞ்ச் இன் ஹீட்டிங். சேஞ்ச் ஆஃப் ஹீட்டிங்னா சொல்லுவோம் del T னு சொல்லுவோமா? அப்ப del A by A0 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு del T. ஒரிஜினல் ஏரியா A0 னா இந்த A0 ல இருந்து அது எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு? அந்த ஏரியா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன் ஏரியா சேஞ்ச் ஆகுது? டியூ டு தி ஹீட்டிங். நான் ஹீட் பண்றப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? லெங்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பிரெத்தும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ ராட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராட்ல லெங்த் பிரெத் ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? அத ஏரியான்னு சொல்றோம். அப்ப இனிஷியலா அதோட ஏரியா எவ்வளவு? ஃபைனலா அது எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு? அது எதனால சேஞ்ச் ஆச்சு அப்படினா சேஞ்சிங் டெம்பரேச்சர். சோ அப்ப வழக்கம் போல இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டா ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதான் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் aerial expansion. Coefficient of aerial or superficial expansion சொல்லலாம். ரைட்டா? சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. சோ இப்ப क्वेश्चन வருவோம். Find the temperature of the copper rod. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படினா ஒரு காப்பர் ராட கன்சிடர் பண்ணிட்டாங்க. This is the copper rod வெச்சுக்கிறோமா? இந்த காப்பர் ராடோட ஏரியா ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படினா ஸ்டார்டிங் வந்து வெச்சுக்கிறோமா? ஸ்டார்டிங் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் காப்பர் ராடுடைய இனிஷியல் ஏரியா. அதாவது என்னது? 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இன்டு சைடு இன்டு சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அடுத்து ஆஃப்டர் ஹீட்டிங் இந்த காப்பர் ராட என்ன பண்ண போறேன்? ஹீட் பண்றேன். இப்போ ஹீட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா அதோட ஏரியா வந்து 11 மீட்டர் ஸ்கொயர் ஆச்சு. சோ பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னா 10 மீட்டர் ஸ்கொயர், ஆஃப்டர் வந்து இப்போ 11. அப்ப நான் ஹீட் பண்ணனால எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு? இந்த படத்தை பார்த்தோம்னே தெரியும். சோ 10 ல இருந்து 1 மீட்டர். 10 + 1 தான 11. அப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து என்ன இருக்கு? இங்க சேஞ்சஸ் ஆயிருக்கு. ரைட். So copper rod is initially kept at 90 Kelvin. அப்ப இனிஷியலா அந்த காப்பர் ராட வந்து நம்ம ஹீட் பண்ணாங்கயா, எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணிருக்காங்க அப்படினா 90 Kelvin டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணிருக்காங்க. ரைட்டா? சோ இப்ப கொடுத்திருக்க கிவன் டேட்டாவை 1 by 1 எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினா நல்லா வெச்சுங்க. இந்த del A, இந்த del A வை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா நான் என்னோட வசதிக்காக A0 - A1 அப்பனா என்ன அப்படினா ஸ்டார்டிங் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா. முதல்ல எப்படி இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் ஏரியா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. இல்லைனா இப்படி கூட சொல்லிக்கலாம். ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியான்னு வெச்சுக்குவோமா? A1 - A0 அப்படி வெச்சுக்குவோம். ரைட். இப்போ A0 உடைய வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? A0 உடைய வேல்யூ வந்து ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்துச்சு? 10 மீட்டர் ஸ்கொயர். சோ ஃபைனலா எவ்வளவு வந்துச்சு? A1 11 மீட்டர் ஸ்கொயர். அப்ப what is the del A? del A கண்டுபிடிச்சலாமா? del A equal to A1 minus A0. 11 meter square minus 10 meter square. So 11 ல 10 போச்சுனா 1. So அப்ப del A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? சேஞ்சிங் ஏரியா எவ்வளவு? 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்திருந்தாங்க? சோ டெம்பரேச்சர் இமே நம்ம என்ன பண்ணலாம்? del T. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்? del T னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சொல்லிக்கலாமா? நான் அதே என்ன சொல்றேன்? ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். சோ அப்ப இனிஷியலா எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்திருக்கு அப்படினா T0 வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ T0 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 90 Kelvin. அதே தவிர நமக்கு ஒரு ஒன் மோர் கிவன் டேட்டா பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இந்த ஃபார்முலால தேவையான ஆல்பா கொடுத்திருக்காங்க. அப்ப alpha naught is
equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.0021 பெர் கெல்வின். சரி, இப்போ இந்த டேட்டா இப்போ d நாட் தெரிஞ்சிருச்சு, del a தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? del a by a நாட். del a க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 1. del a க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a நாட்டுக்கு எவ்வளவு போட போறோம்? a நாட் இனிஷியல் எவ்வளவு இருந்துச்சு? 10. அப்ப 1/10 which is equal to அடுத்து என்ன பாருங்க ஆல்பா நாட். ஆல்பா நாட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.0021. அப்ப ஆல்பா நாட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அடுத்து இந்த del t போடணும். del t க்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? T1 - T0. அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 19 கொடுத்திருக்காங்களா? அவ்வளவுதான். சோ the del t ன்ற வர வேண்டிய இடத்துல நீங்க T1 - T0 ன்னு போடுங்க. T0 அப்படின்றது அவங்க கொடுத்த given temperature, இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு? 90 கெல்வின். T1 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்மளுடைய எய்மே என்ன? ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இத ஈஸியா நம்ம இது பண்ணிடலாமா? இப்போ இந்த நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டேர்மை நீங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டா 1 டிவைடட் பை என்ன பண்ணுவீங்க? இங்க ஆல்ரெடி ஒரு 10 இருக்கா? இந்த 10 ஓட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணினா ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகும். அப்படிதானப்பா? அப்போ ஒரு பாயிண்ட் நீங்க கேன்சல் பண்ணா 0.2.021 போடலாமா? 0.1 டிவைடட் பை 10 இன்டு அந்த டேர்மை போடணும். 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அங்க எப்படி இருக்குது பாருங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ இருக்குது. இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ஜீரோ ஆயிடுச்சு. which is equal to அங்க உள்ள டேர்ம் எவ்வளவு? t minus 19. t minus 19. ரைட். இப்போ இந்த 1/0.021 இத நீ சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம அந்த பாயிண்ட பார்த்தோனே நமக்கு ஒரு பயம் வந்துரும். என்ன சார் 1 டிவைடட் பை 0.021 இத எப்படி பண்றது? இத சிம்பிளா நல்லா யோசிச்சுங்க. எனக்கு இந்த நம்பர் வந்து முழு நம்பரா வேணும். ஐ மீன் ஹோல் நம்பரா வேணும்னா நான் என்ன பண்ணணும்? பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க. 1 2 3. இந்த நம்பரை நான் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணி 1000 ஆல டிவைட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன். மேலே கீழேயும் இது முழு நம்பரா மாறும். அப்ப மேலே கீழே என்ன பண்ண போறோம்? 1000 ஆல மல்டிப்ளை பண்ணு. மேலே 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா 1000. 1 into 1000 1000. கீழே 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா 21 which is equal to t minus 9. இது சாதாரண ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான்ப்பா. இந்த 0.021 நான் முழு நம்பரா மாத்துறதுக்காக இத 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா இது முழு நம்பரா மாறிடும். நம்ம 1000 ஆல கீழ மட்டும் மல்டிப்ளை பண்ணா தப்பு. அப்ப மேலேயும் மல்டிப்ளை பண்ணனும். மேலே நான் மல்டிப்ளை மேல 1 தான் இருக்கு. 1 into 1000 1000. அப்ப 1000 divided by 21 அப்படினு வந்துரும். இப்போ நம்ம சாதாரண மேத்தமேட்டிக்ஸ் தான். இந்த 1000 குள்ள எத்தனை 21? ஐ மீன் டிவைட் பண்ணி சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிவிஷன் மெத்தட். சோ 1000 இந்த பக்கம் 21 போட்டுக்கோ. சோ எத்தனை 21 அப்படினு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா வந்து 421 சார் தான் வரும் இல்லையா? 421 சார் எவ்வளவு வரும்? 84 வருமா? எஸ் 421 சார். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்குவோம். 84 அதுக்கு அப்புறம் ரிமைனிங் 16 வரும். 16 21ல இதாகாது. அடுத்து நம்ம 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 160ல எத்தனை 21 இருக்கு? ஐ திங்க் ஒரு 7 வரும். ஏன்னா இது 20 வச்சுக்கிட்டோம்னா 820 சார் 160. பட் இது 21. அப்ப 8 வர வாய்ப்பு இல்ல. அப்ப அதுக்கு குறைஞ்ச நம்பர் வந்து 7 தான். அப்ப 21 7 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க. 721 சார் 147. சோ ரிமைனிங் வந்து 13. ரைட்டா? இப்போ 13 வந்திருக்கு. 13ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 13 வந்து 21 ஆல டிவைட் ஆகாது. அப்ப இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டு அங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 113 போட்டுக்கலாமா? இப்போ இந்த 113ல எத்தனை 21 இருக்கு? சோ 621 சா வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ 21 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 166 60 சார் 12. அவ்வளவுதான். சோ இதுக்கு அப்புறம் போயிட்டே தான் இருக்கு. இத விட்டுறலாம் நம்ம. அப்ப 0.6 47.6 இதுதான் எனக்கு இந்த டிவிஷன் பண்றது மூலமா கிடைச்ச ஆன்சர். 47.6 is equal to T minus 90. அதாவது T1 ஃபைனல் டெம்பரேச்சர் வெச்சுக்குமா? T1. அப்ப T1 is equal to எனக்கு இப்ப வேணும். இப்ப T1 தான் வேணும். ஆன்சர் என்ன இருக்குது? 47.6 is equal to T1 minus 90. இந்த minus 90 இந்த சைடு வரும்போது T1 is equal to 47.6 plus 90.
அப்ப 90 47 ஓட நம்ம ஆட் பண்ணோம்னா 137.6 கெல்வின். இதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். பஸ் நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அடுத்து வந்து வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒரு 3 எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கு. ஸோ இது லெங்க்ல சேஞ்ச் ஆகுதா இல்ல ஏரியால சேஞ்ச் ஆகுதா இல்ல வால்யூம்ல கியூப்ல சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களே சூப்பர்ஃபிஷியல் கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா இது ஏரியல் எக்ஸ்பான்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்ன, del A by A naught, change in area by original area directly proportional to change in temperature. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்பா நாட் இன்டு del T. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஃபார்முலா. del A by, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா நம்ம ஒரு ஆல்பா நாட் போடுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். இந்த ஆல்பா நாட் தான் given சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் 0.02. அப்ப முதல்ல நீங்க del A கண்டுபிடிக்கணும். del A னா என்ன, சேஞ்ச் இன் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. அப்ப எவ்வளவு ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு, ஹீட் பண்றப்ப 11 மீட்டர் ஸ்கொயர், ஹீட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது 10 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 11 minus 10 equal to 1. சரியா, that is del A. அப்ப நம்ம del A கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன பண்ணோம், இந்த del T ன்ற டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது, அத நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இனிஷியல் டெம்பரேச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க 90 கெல்வின். அப்ப அத அப்படியே வெச்சுக்கோ. அப்ப ஆல்பா நாட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள கொண்டு போ. del A க்கு பதிலா நம்ம என்ன போடலாம், 1 போடலாம். A நாட் க்கு பதிலா எவ்வளவு போடலாம், 10. அப்போ 1/10 is equal to A நாட் போடுவோம். A நாட் வந்து 10 கொடுத்திருக்காங்க. ஆல்பா நாட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.0021 போட்டாச்சா, இன்டு ஃபார்முலாக்குள்ள அடுத்து வா. அடுத்து என்ன இருக்கு, del T இருக்குதா. இந்த del T தான் நம்ம எப்படி எழுத சொல்லிருக்கேன், T1 minus T0 ன்னு எழுது. அப்ப T1 அப்படியே போடு. இந்த T0 க்கு பதிலா 90 கெல்வின். அவ்வளவுதான். இப்போ இந்த 10 நோட்ஸ் இந்த டேர்ம் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு 0 இருக்கா, மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 0, இங்க ஒரு பாயிண்ட் என்ன மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 0 இருந்தது, இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 0 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 0.021 முழு நம்பரா மாத்துறதுக்காக பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு பாக்குறோம். 1 2 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 3 நம்பர்னா 30 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா இது முழு நம்பரா ஆயிடும். அப்ப கீழ 1000 ஆல மல்டிப்ளை பண்ணோனே இந்த நம்பர் முழு நம்பர் ஆயிடுச்சு. கீழ மட்டும் பண்ண தப்பு, மேலையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அப்ப மேல 1000 divided by 21. அப்ப 1000 21 ஆல டிவைட் பண்ணோம்னா எனக்கு 47.6 கிடைச்சிருக்கு. என்னோட எய்ம் என்னன்னா T1 தான் தேவை. அப்ப இந்த -90 அந்த பக்கம் போகுது +90. சோ ஆன்சர் 137.6 கெல்வின். Thank you.